பௌர்ணமி அதுவுமா வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி நான் போகிற கோயில் எத்தனை பேர் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இந்த ஊருக்கு இந்த கோயில் இந்த ஊரை சொன்னாலே இந்த கோயில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். போகிற ரூட்டை வச்சு அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க. என் மனசுக்கு எப்பப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, எப்பப்பெல்லாம் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்குமோ, அப்பப்பெல்லாம் இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற டைமில் எனக்கு இந்த கோயிலுக்கு போகிறது அவ்வளோ மனசு திருப்தியாக இருக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இந்த கோயிலில் போய் நம்ம அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே ஒரு நம்மளை அறியாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த கோயிலுக்கு போனால். கோயிலோட லொக்கேஷனை பார்த்தாலே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே குண்டம் ரொம்பவே ஃபேமஸ், பயங்கரமான ஃபேமஸ்ங்க குண்ட திருவிழா. ஸோ வேறு யாரும் இல்லைங்க, நம்ம பண்ணாரி அம்மன் தான். பண்ணாரி அம்மன் கோயிலில் இப்போ வேலை அதிகமாக நடந்துகிட்ருக்கு. வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் உள்ளே போய் அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது வெளியில் இந்த சத்தம்லாம் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் ஸ்டார்ட் ஆகிற டைம் கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு தங்கத்தேர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த தங்கத்தேரை பார்க்குறதுங்கிறது ஒரு கொடுப்பினை தானே.